இந்த அந்த பச்சளை மொழி வச்சு கண்ணல கட்டு கட்டி விட்டு இப்போ அந்த கண்ணை கட்ட அவுக்க போறோம். முதல்ல யாரம்மா பார்க்க போறீங்க? ஐயா, பாதையிலே பார்வை இருந்த நான் மீண்டும் இந்த உலகத்தை பார்க்க ஆசைப்படுறேன். ஒருவேளை என் அண்ணன் பக்கத்தில் இருந்திருந்தால் என் அண்ணனை தாங்க முதன்முறையாக நான் பார்த்திருப்பேன். அப்படியா? இதப்புறமா கட்ட அவுத்தது இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், உன்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும், துடியாக துடிக்கின்றார். அமருங்கம்மா, அமருங்க. நம்பவே முடியலங்க. உனக்கு கண் பார்வை வந்து விட்டது, என்னுடைய வேலை முடிந்து விட்டது. உன்னுடைய நாட்டுக்கு நீங்க போக
எங்க நாட்டுக்கு நான் போறேன். என் தங்கச்சி எனக்காக காத்து கொண்டு அந்த பக்கம் போகாதீங்க. தண்ணி ஊத்திருக்காங்க வழிக்கிற இப்படி வாங்க. இத பாருங்க. உங்க தங்கச்சிக்காக நீங்கள் போக வேண்டுமா? ஆமா. சொல்வது கேளுங்க. பிடிவாத வேண்டாம். உங்களுக்கு எப்பொழுது நான் முதன்முறையாக பார்த்தேனோ வாழ்ந்தால் உங்களோட தான் பாடம் சொல்லு. இல்லை என்றால் என் மனசில் மனக்கோட்டையா என்ன மாதிரி திடீர்னு என் மீது ஆசைப்பட்டு விட்டாய். என்னோட தங்கச்சிக்கு அழகான மாப்பிள்ளை பார்க்கணும், திருமணம் செய்து துடியா துடிக்கிற மாப்பிள்ளை தேடிக்கிட்டு வரேன். நானும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தேன், சித்த வைத்திய. அம்மா வைத்தியத்துக்கு போனதாமா எனக்கு சாப்பாடு. ஏழை இருந்தால் காதல் வரக்கூடாதா? காதலுக்கு ஏழை பணக்கார வித்தியாசமே கிடையாது. மனசு ஒத்து போயிட்டா காதலிக்கலாமே. என் மனசு உங்க மனசு காதலுக்கு விலை என்றால் இல்லை என்றால் இதே ஒரு நான் செத்து போயிடுவேங்க. ஐயோ, இதே ஒரு சத்திரியா எனக்காகவா? வேண்டாமா தாயி, நீ எனக்காக சாக வேண்டாம். காதல் தானே உனக்கு வேண்டும். நீ என்ன கரண்ட்ல கை வச்சு ஐயோ, கரண்ட்ல மாட்டீங்கன்னா டமால்னு போயிடுங்க. எனக்கு எட்டுல முட்டி போறீங்களா? யாரு? நானே குள்ளமா இருக்கிறேன். தெரிஞ்சினா நீ முட்டி போட்டா மேல எடுத்துப்பாங்க வயிற நீ சாவடி. நானும் கூட அடிட அவ்வளவு பாசம். அப்படி ஒரு விளைவுகள் காதலிக்கவில்லை என்றால் காதலிக்கவில்லை என்றால் சத்தியமா வேண்டாமா? இல்ல பேர் இருந்து கையை டார்ச்சாரு அழுத்துக்குங்க. எனக்காகவா? வேண்டாம், சொல்றத கேளுமா. அப்படியா? ஏங்க என் தங்கச்சி காத்துன்னு இருப்பா. இதெல்லாமங்க தங்கச்சி கெட்டு பண்ணுவாங்க. நான் தான் உங்களை காதலிக்கணும்னு சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லையா? நிச்சயமா கஞ்சி ஊத்தியா? நிச்சயமாவா? அது போற எனக்கு. ஆமா. என்னால தாங்க முடியாது. இனிமேல் நான் சுயரூபத்தை எடுக்க போகிறேன். ஐயோ ஐயோ வேண்டாங்க. ஐயோ அட பாவி. பாவி என்று சொல்லாதே, கொஞ்சம் ஒரு விவசாயம் புண்ணியவான் என்று சொல்லு. இதெல்லாம் ஒரு 4 செவுத்துக்குள்ள வச்சுக்க வேண்டிய விஷயம். அப்படியா? ஏதோ கொஞ்சம் இடம் கொடுத்தனா ரொம்ப மிஞ்சுறீங்களே. கண்ணே, சொல்லுங்க. என்ன சூடு ஏற்றி விட்டா என்னால தாங்க முடியாது. என் தங்கை ஒரு கட்டம் சூடு எனக்கு காதல் வந்து சூடு ஏத்துட்டுனா அப்ப நல்ல தொட்டியா பார்த்து நான் கூட உன்னை பிரிந்து நான் போகவே மாட்டேன். போக மாட்டியா? செத்தாலும் உன்னோட தான் சாவேன். அப்படியா? நான் விட்டு போக மாட்டேன். அண்ணே, பட்டி வண்ண சிட்டி. ஐயோ, உன் பேர் என்ன சொன்ன? பேர் கூட தெரியாது. லவ் பண்ண அதுக்கு தான் இந்த அடி மோனி தேர்ஷாப்புக்குறாள் லவ் பண்ண கூடாதுன்னு சொல்லி
சொல்லு பேரு. என் பேரு கவிதா. கவிதா, என் தங்கச்சி வந்துக்குது. என்னை பத்தி நல்லா பேசு. கண் பார்வை அவர் தான் கொடுத்தாரு. அவர் மருந்து தான் வச்சு கட்டினாரு. அவர் மருந்து நல்லா வேலை செய்யுது. சொல்லு. என்னங்க வணக்கங்க. வணக்கங்க. ஆமா, நீங்க தான் உங்களுடைய தங்கச்சியா? ஆமாங்க. அதாங்க ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க யாருங்க? உங்களுடைய பெயர் என்னங்க? இதே நாட்டு இளவரசி, என்னுடைய பெயர் கவிதாங்க. அப்படியாங்க? சதிகார சூழ்ச்சியாளி நிமிடங்களும் இருந்து நின்றுங்க. தக்க சமயத்துல ஓடி வந்து உங்களுடைய அண்ணன் தாங்க எனக்கு கண்காணி கொடுத்தாரு. அப்படியா? சரிங்க. அண்ணா, அவர் இருக்கிறாரா? யார் தெரியுதா இல்லையா? அவரு யாரு? அவரு தெரியலையா? எங்க பார்த்த மாதிரி இருக்குமா? அண்ணா, அவர்தான் அண்ணா. அவர் தானே? யாருமா? ஐயோ, கட்டுப்பாட்டுகளை கை கால் வரைச்சு போய் அவரால. ஆமா, நல்லா இருக்குமா? கை கால் எல்லாம் போட்டு நம்ம மருந்து யாராருக்கு வேலை செய்து பாரு. அச்சார் மூலிகை கைராசி இல்ல. ஐயா, நல்லா இருக்கீங்களா? அண்ணா, இங்க வாங்க. முக்கியமான விஷயம் அண்ணா. என்னமா? அவரும் ஒரு நாட்டு இளவரசரா. அவருடைய பேரு கதிரவன். ஆமா, நீங்க பாத்தீங்களா? அந்த பெண்ணும் ஒரு நாட்டு இளவரசின்னு சொல்றாங்க. பேரு கவிதா. கூப்பிட்டு இருவரை சட்டம் பாருங்க. அம்மா, அது ஒருவர் வந்திருக்கிறாரு. அவர் யாருன்னு பாருங்க. கவிதா. இந்த பாவிக்கு இருவிடுகளும் போய்விட்டாங்க. தக்க சமயத்துல ஓடி வந்து இவர் தான் என்னை காப்பாற்றினார். பச்சளைய மூளை அரைத்து கை மீது கால் மீது கட்டி தெய்வமே இவர் தான். அம்மா, குடும்பம் ஒரு கோயிலாக ஒன்று சேர்ந்து விட்டோம் அல்லவா? அந்த பாவிகளை பழிக்கு பழி தீர்க்க வேண்ட இந்த உத்தமர் ஓடி வந்து பச்சளைய மூளை அரைத்து கை மீது கால் மீது கட்டியதனால் கை கால் அனைத்துமே குணமடைந்து விட்டார்.